வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நான் சைப்பர்லிங்க் பவர் டைரக்டர் மூலயமா மல்டிமீடியா ஃபிலிம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைப்பர்லிங்க் பவர் டைரக்டரை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் மல்டிமீடியா ஃபிலிமை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் டைரக்டரை பற்றி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா மீடியா ரூம், எஃபெக்ட் ரூம், PIP objects room, particle room, title room, transition room and audio mixing room இருக்கு. ஃபர்ஸ்ட் மீடியா ரூமில் பார்த்தீங்கன்னா ஆடியோஸ், வீடியோஸ், இமேஜஸ் இந்த மூணு சப்போர்ட் ஆகிறது தான் மீடியா ரூமு. எஃபெக்ட்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வேஸாக நம்ம டிசைன் பண்ணுறது. அதுதான் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். PIP ஆப்ஜெக்ட்ஸ் ரூமுன்னா இப்போ ஒரு அனிமேஷனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் நீங்களாகவே இந்த மாதிரி அனிமேஷனாக பண்ணலாம், அதுக்காக யூஸ் ஆகுறது. பார்ட்டிக்கல் ரூம்ன்றது இது இந்த மாதிரி ஒரு 2-3 டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அந்த டெம்ப்ளேட்ஸ் மூலிமா யூஸ் பண்ணுறது. டெக்ஸ்ட் ரூமுன்றது இப்போது ஒரு ஃபிலிமுக்கு நேம் வைக்க போகிறோம், இல்லை இது மாதிரி PPT மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்தலாம். அடுத்து டிரான்சிஷன் ரூமும் அதே மாதிரி தான், PPTக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயும் நீங்கள் எடிட்டிங்க்கும் நல்லா ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அதை பற்றியும் நான் உங்களுக்கு இந்த மல்டிமீடியா ஃபிலிம்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்து ஆடியோ மிக்சிங்கு. இப்போ இதெல்லாமே நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க, இப்போ ஆடியோ மிக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது இருக்கிறது இதெல்லாமே டைம்லைன்ஸ், இது எல்லாமே நீங்கள் எடிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டைம்லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மல்டிமீடியா ஃபிலிம் நான் க்ரியேட் பண்ணணும், அதுக்கு ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் இருக்கும், அதில் நம்ம எந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்குன்றதை பார்த்துக்கணும். அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி நம்ம இந்த டைம்லைனில் வச்சிடலாம். இப்போ இந்த ஃபிலிமுக்கு நான் ஒரு நேம் வைக்கிறதுக்கு ரைட் கிளிக் பண்ணோம்னா எடிட் டைட்டில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிலிமுக்கு நான் பேபி ஸ்டோரின்னு வைக்கிறேன். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நீங்கள் போல்டாவோ இல்லை இட்டாலிக்காவோ இல்லை கலர்ஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன், கொடுத்து ஓகே பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகும். இதை நான் டிஃப்ரெண்ட் டேரக்ஷனாகவும் நான் சேஞ்ச் பண்ணலாம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க டேரக்ஷனுக்கு. நான் க்ளோன்ற டேரக்ஷன் நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வரும். ஆஃப்டர் தட் அதை நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். சேவ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணியும் பார்த்துக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ரூமுக்கான ஹிண்ட்டு. இப்போ இதை நான் எஃபெக்ட்ஸ் மூலியமாக நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும்னு பார்த்தோம்னா அது பண்ணலாம். எஃபெக்ட்ஸ் ரூம் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது நிறைய டெம்ப்ளேட்ஸ் அதே மாதிரியே கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்குதோ அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணி அதை அப்படியே இங்கே எஃபெக்ட் ரூமில் எடுத்துகிட்டு கிளிக் பண்ண அந்த பர்டிகுலர் அந்த டெக்ஸ்ட் ரூம் அந்த டெம்ப்ளேட்டுக்கு நேராக நீங்கள் கொடுத்து அதை நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட்ஸ் வரும். ஆஃப்டர் தட் இப்போ எப்படி இமேஜை டைம்லைனில் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு நீங்கள் மீடியா ரூமுக்கு போய் இந்த இம்போர்ட் மீடியான்ற ஃபைலை கிளிக் பண்ணி மீடியா ஃபைல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜஸ் எங்கே இருக்குன்றத பர்டிகுலராக கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது இந்த மீடியா ரூமுக்குள்ளே வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த டைம் லைனில் வச்சாகும்.
அதே மாதிரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணலாம், அதை நீங்கள் டிக்ரீஸும் பண்ணலாம். அதில் நீங்கள் டெக்ஸ்ட்டும் எடிட் பண்ணலாம். அது எப்படின்னா அதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் ரூம் போயிட்டு அதில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் டைட்டில் கொடுக்கணும். கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஏதாவது ஒரு நேம் வைக்கணும்னாலும் நீங்கள் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லக்கி ஏஞ்சல் நான் நேம் வச்சுருக்கேன். அதை நீங்கள் போல்டாக கிளிக் பண்ணிக்கலாம். போல்டாவோ இட்டாலிக்காவோ நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். அதுக்கடுத்து இதை கலர் சேஞ்ச் பண்ணி பிளாக் கலர் இந்த இமேஜுக்கு தெரிகிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஆஃப்டர் தட் இதை நீங்கள் சேவ் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக இது சேவ் ஆகிடும். அதே மாதிரி அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்க்கணும்னா இதை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஆஃப்டர் தட் நீங்கள் ப்ளே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிலிம்ஸ் ப்ளே ஆகுறது உங்களுக்கே தெரியும். ஸ்க்ரீனில் பாருங்கள். அதே மாதிரி பார்ட்டிக்கல் ரூம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது ஆக்சுவலாக இந்த மாதிரி 2 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த எஃபெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த டெம்ப்ளேட்டில் நான் யூஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் தானாக வரும் பாருங்கள். அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம், இந்த எஃபெக்ட்ஸை. அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வேணுமோ அத்தனை ஃபோட்டோஸையும் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி, இல்லை எனக்கு இந்த ஃபுல் வீடியோஸ் வேணும், ஃபுல் ஃபோட்டோஸ்லாம் வேணும்னா Ctrl A ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபோட்டோஸும் வந்துடும். அதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் பர்டிகுலராக பிடிச்சிருக்குன்றதை பார்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு ஏற்றவாறு எஃபெக்ட்ஸையும் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த பேபிக்கு ஃபயர் எஃபெக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். அதை மட்டும் நான் பர்டிகுலராக ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபயர் எஃபெக்ட்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவ் திங்கிங்கோட எத்தனை ஃபோட்டோஸ் வேணாலும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எஃபெக்ட்ஸையும் யூஸ் பண்ணிங்கன்னா மல்டிமீடியா ஃபிலிம்ஸ் முடிஞ்சிடும். ஆஃப்டர் தட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை கொண்டு வந்து த எண்ட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் மல்டிமீடியா ஃபிலிம். இது வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் பவர் டைரக்டர் மூலிமா. இப்போது இதை நீங்கள் ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு எடிட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ப்ரொடியூஸ்ன்றதை கிளிக் பண்ணணும். அதில் நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கும். அந்த ஃபார்மேட்ஸில் எந்த ஃபார்மேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த ஃபார்மேட்ஸ்க்கு ஏற்றவாறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் MPEG-4 கொடுத்தேன்னா WMV ஃபார்மேட்டில் நான் கொடுக்கணும்னு பார்க்குறேன். அது கொடுத்து நான் வந்து இப்போ ஸ்டார்ட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிலிம் ப்ரொடியூஸ் ஆகிடும். இப்போ இது எங்கே சேவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணி ஹைப்பர்லிங்க் பவர் டைரக்டர் 10.0 இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிலிம் வந்து இருக்கும். அதை நீங்கள் எடிட் பண்ணியோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸுன்ற இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் அதிலே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவேன். நான் எப்போவுமே ஆன்லைனில் தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து இமெயிலே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.